ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற வாக்கியங்களை பாருங்கள். நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். வி ஆர் ரைட்டிங். வி ஆர் இந்த ரெண்டு வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணோம்னா கொஸ்டினாக மாறிடுது. நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோமா? ஆர் வி ரைட்டிங்? ஹவு லாங் வி ஹாவ் பீன் ரைட்டிங்? எவ்வளவு நேரமாக நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம்? இது எக்ஸ்பிளனேட்டிவ் சென்டென்ஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதுக்கு ஆன்சர் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் யூ டூயிங்? வி ஆர் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன். அந்த சென்டென்ஸை நீங்கள் கொஸ்டினாக மாற்றணும், வேர்பல் கொஸ்டினாக மாற்றணும். ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாக்கியம், அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக மாற்றணும். அந்த எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுடைய இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அவர் என் மேல் கோபமாக இல்லை. ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி வித் மீ. இது வாக்கியம். யார் உன்மேல் கோபமாக இருப்பது அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டின் ஹூ அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த சென்டென்ஸ், அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவர் உன்மேல் கோபமாக இருக்கிறாரா? வேர்பல் கொஸ்டினாக இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்த கொஸ்டின் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம். எவ்வளவு கோபக்காரர் அவர்? வாட் ஆன் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் என் மேல் கோபமாக இல்லை. ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி வித் மீ. யார் உன்மேல் கோபமாக இருப்பது? ஹூ இஸ் ஆங்க்ரி வித் யூ? ஹூ இஸ் ஆங்க்ரி வித் யூ? அவர் உன்மேல் கோபமாக இருக்கிறாரா? இஸ் ஹீ ஆங்க்ரி வித் யூ? எவ்வளவு கோபக்காரர் அவர்? வாட் அன் ஆங்க்ரி மேன் ஹீ இஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸில் சென்டென்சஸை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்துக்கு கேள்விகள் ஃப்ரேம் பண்ணுங்கள், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இது ஒரு மிகச்சிறிய ஊர். திஸ் இஸ் எ வெரி ஸ்மால் சிட்டி. இது ஒரு மிகச்சிறிய ஊரா அப்படின்னு ஒரு கேள்வி. எது மிகச்சிறிய ஊர் அப்படின்னு ஒரு கேள்வி. எவ்வளவு சிறியது இந்த ஊர் அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு சென்டென்ஸ் கேள்வியாக எப்படி மாறுது, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் ஈஸியாக புரியும். அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். This is a very small city. Is this a very small city? இது கொஸ்டின். Which is very small city? இது WH type question. How small city this is? இது exclamatory sentence. இது ஒரு கூர்மையான கத்தி. This is a sharp knife. எந்த ஒன்று கூர்மையானது? Which அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேளுங்க. இது ஒரு கூர்மையான கத்தியா? Is this அப்படின்னு அந்த இன்னொரு கொஸ்டின் ஆரம்பிக்கணும். இது verbal கொஸ்டின். அடுத்து exclamatory. எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தி? ஹவு அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் எ ஷார்ப் நைஃப். விச் ஒன் இஸ் ஷார்ப்? எந்த ஒன்று கூர்மையானது? இது ஒரு கூர்மையான கத்தியா? இஸ் திஸ் எ ஷார்ப் நைஃப்? இது வேர்பல் கொஸ்டின். ஹவு ஷார்ப் திஸ் நைஃப் இஸ்? எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தி? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நாளை பேசுவீர்கள். யூ வில் ஸ்பீக் டுமாரோ. இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ். வில் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு கொஸ்டின். நாளை நீங்கள் பேசுவீர்களா? இன்னொரு கொஸ்டின், நான் நாளை பேசவா? அதுவும் வில் அப்படின்னு ஆரம்பிக்கணும். யார் நாளை பேசப்போவது? இந்த கொஸ்டினும் ஹூ அப்படின்னு ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ வில் ஸ்பீக் டுமாரோ. நீங்கள் நாளை பேசுவீர்கள். நாளை நீங்கள் பேசுவீர்களா? வில் யூ ஸ்பீக் டுமாரோ? நான் நாளை பேசவா? வில் ஐ ஸ்பீக் டுமாரோ? யார் நாளை பேசப்போவது? ஹூ வில் ஸ்பீக் டுமாரோ? அவர் எப்போதும் இங்கு தங்குவார். ஹி ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹியர். அவர் எப்போதும் எங்கு தங்குவார்? வேர் அப்படின்னா எங்கு. ஸோ வேர் அப்படின்னு அந்த கொஸ்டின் இருக்கணும். யார் இங்கு தங்குவார்கள்? ஹூ அப்படிங்கிற கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். அவர் எப்போதும் இங்கு தான் தங்குவாரா? இது வேர்பல் கொஸ்டின். அந்த கொஸ்டின் இஸ் ஹீ அப்படின்னு ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
வேர் டஸ் ஹீ ஸ்டே ஆல்வேஸ்? அவர் எப்போதும் எங்கு தங்குவார்? வேர் டஸ் ஹீ ஸ்டே. இந்த டஸ் அப்படிங்கிறது சிங்குலர். ஓகே, ப்ளூரல் இருந்துச்சுன்னா வேர் டு தே, வேர் டு வி அப்படின்னு வரும். யார் இங்கு தங்குவார்கள்? ஹூ ஸ்டே ஹியர்? அவர் எப்போதும் இங்கு தான் தங்குவாரா? இது வேர்பல் கொஸ்டின். டஸ் ஹீ ஸ்டே ஆல்வேஸ் ஹியர்? அவர்கள் நேற்று படித்தனர். தே ஸ்டடீட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று படித்தனரா? டிட்ல ஆரம்பிக்கிற ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். எப்போது அவர்கள் படித்தனர்? வென் அப்படின்ற கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர்கள் நேற்று என்ன செய்தனர்? வாட் அப்படிங்கிற கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் நேற்று படித்தனர், இது பாசன்ஸ். தே ஸ்டடீட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று படித்தனரா? டிட் தே ஸ்டடி எஸ்டர்டே? எப்போது அவர்கள் படித்தனர்? வென் டிட் தே ஸ்டடி? எப்போது அப்படின்னு வர்றப்போ வென் வந்துடும். அவர்கள் நேற்று என்ன செய்தனர்? வாட் டிட் தே டூ எஸ்டர்டே? இது ஒரு உயரமான கட்டிடம். திஸ் இஸ் அ டால் பில்டிங். எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம்? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எது உயரமான கட்டிடம்? இந்த கொஸ்டின் விச் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கணும். இது உயரமான கட்டிடமா? இந்த கொஸ்டின் இஸ் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். This is a tall building. How tall this building is? Exclamatory sentence. Which is a tall building? எது உயரமான கட்டிடம்? Is this a tall building? இது உயரமான கட்டிடமா? இது verbal question. எல்லாம் நன்றாக இருக்கிறது. Everything is good. எது நன்றாக இருக்கிறது? Which அப்படின்னு ஆரம்பிக்கணும் இந்த கேள்வி. எல்லாம் நன்றாக இருக்கிறதா? இது verbal question. இந்த question is அப்படின்னு ஆரம்பிக்கணும். எவ்வளவு நன்றாக இருக்கிறது எல்லாம்? இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஹவு அப்படின்னு ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எவ்ரிதிங் இஸ் குட். எவ்ரிதிங், எவ்ரி ஒன், ஈச் இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றப்ப சிங்குலர் வேர்ப் தான் வரணும். எவ்ரி ஒன் அப்படின்னாலுமே ஒவ்வொருவரும் அப்படின்னு வர்றப்ப சிங்குலர் வேர்ப் தான் வரணும். எவ்ரிதிங் இஸ் குட். விச் இஸ் குட்? எது நன்றாக இருக்கிறது? இது WH டைப் கொஸ்டின். எல்லாம் நன்றாக இருக்கிறதா? இஸ் எவ்ரிதிங் குட்? இந்த வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்த எக்ஸ்க்ளமேட்டரி, எவ்வளவு நன்றாக இருக்கிறது எல்லாம்? ஹவு குட் எவ்ரிதிங் இஸ். ஓகே, ஸோ WH டைப் கொஸ்டின், வேர்பல் கொஸ்டின், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.